அனைவருக்கும் வணக்கம். தத்பிரசாதித்மே மகாதேவாயுமே தன்னோரு திருப்பிரதித சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்தன்மை திருவரவர் முருகப்பெருமான் ஆசை கொண்டு சிம்ம ராசி இந்த வாரம் 14/6/2026 முதல் 20/6/2026 வரை கொண்டான சிம்ம ராசி கொண்டான பலன். சிம்ம ராசிநாதன் 11ஆம் இடத்தில், உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்ந்து புதனோடு சேர்ந்து இருப்பது நல்ல ஒரு வெற்றிக்கு உண்டான தருணம். எண்ணியது நிறைவேறக்கூடிய தன்மை உருவாகும். உங்கள் ராசினால் 11ஆம் இடத்துல இருப்பதால் அது புதனோட சேர்ந்து செவ்வாய் பகவான் அதே போல் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு சற்று குறைவான பலன் கொடுக்கக்கூடியவர் குருவும் சனி ஆயிட்டு. பெரிய பெரிய கிரகம் சொல்லக்கூடிய கிரகத்துண்டான பலன் இல்லை. அதே போல் ராகு கேது தோஷம் அத்தனை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம். ஆகவே இந்த சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் சற்று உழைப்பில் கொஞ்சம் முன்னேற்றத்தை தேடிக்கொள்ள வேண்டிய காலம். உங்களுடைய வருவாய் ஈட்டக்கூடிய காலம். இந்த வருவாய்க்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், இன்னும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் ஈடுபட்டாலே உங்களுக்கு பிற்காலத்தில் வாழ்க்கை உங்களுக்கு நன்மை உண்டாகும். சுய முயற்சி சொல்வது, இந்த சுய முயற்சியோட முன்னேறணும். எந்த தடை தாமதம் இருந்தாலும் நான் வெற்றி பெறணும். மனம் ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் சில சமயத்தில் கவனமாக இருந்து வந்தாலே போதுமானது. பொதுவாகவே பேசிக்கலாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிதானித்தே செயலாற்றினாலும் கரெக்டான முறையில் செய்து கொண்டே இருப்பீங்க. இருப்பினும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி காலங்கிறதுனால விரைத்தன்மை அதிகரிக்கும், செலவினங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கணும். அவசரப்பட்டு பயணம் மேற்கொள்வது, அவசரப்பட்டு எது செய்வது, திட்டமிடாமல் ஒரு காரியம் செய்வது எல்லாம் வீணாக மாறும். ஆகவே தொழில் உத்தியோகத்தில் சரி பொறுமையாக இருந்து வந்தாலே மேலதிகாரிட்ட ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படி பேசிக்கலாக சொல்லலாம். நம்ம வியாபாரத்திலும் சரி தொழிலையும் சரி எதிர்பாராத லாபத்தை நம்ம சேரும். நம்ம ஒரு மேலதிகாரிட்ட நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சாலே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோன்னா நம்முடைய விடாமுயற்சினால அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு உயர்வுக்கு வழிவகுக்கும். இதுக்கு தேவை நம்மளுக்கு பொறுமையும் நிதானமும் விடாமுயற்சி உங்களுக்கு வேணும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இருந்தது தான். இது இன்னும் கொஞ்சம் அதிகரித்துக்கணும். யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அது மட்டும் தெரிஞ்சு கொண்டாலே சீரான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிடும். அவன் சுய முயற்சினால நீங்கள் பொருளாதார உயர்வுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு தயாராகிடுவீங்க. அடுத்தடுத்து ஒரு கடை வைக்கணும், அடுத்து ஒரு கம்பெனி வைக்கணும், வருங்காலத்தில் நல்ல ஒரு ஜெயிச்சு காட்டணும், சமூக அந்தஸ்தோடு நம்ம வாழ்ந்து காட்டணும். சமூகம் நம்மளுக்கு புறக்கணித்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு மதிப்போட வாழணும்னா இன்றையே நம்மளுக்கு அஸ்திவாரம் தேவை. அப்போ நேரம் நல்லன்னா எப்படி அஸ்திவாரம் போடுறது? அதுதான் பொறுமை, விடாமுயற்சி, புத்திசாலித்தனம். இந்த 3 இருந்தாலே அனைத்து கிரகங்கள் விலகிடும். கெடுதல் செய்யக்கூடிய கிரகமே என்ன செய்யும்? அப்போ அவர் பொறுமைசாலி, அவர்கிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது. அவர் எந்த இடத்துல தடுமாறான்னு அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல அவசரமாக பேசுறீங்க, எந்த இடத்துல தடுமாற்றம் நடக்குதோ அங்கே அவங்க மையப்புள்ளி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் சிக்கல். அதனால இதெல்லாம் கவனமாக இருந்து வரும்போது உங்கள் நிதி நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சரி அதே போல் உங்களுக்கு அதே போல் ஆரோக்கியத்தில் மன அமைதி, மனம் போன போக்கில் போயிட்டே இருக்குது. மனம் ஒரு நிலையாக இல்லை. இந்த பக்கம் ஒரு குழப்பம், அந்த பக்கம் ஒரு குழப்பம், ஸ்டாண்டர்டான மென்டாலிட்டி ஓடலை. அப்போ என்ன செய்கிறது? நல்ல காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மெடிடேஷன் செய்யுங்க, தியானம் பயிற்சி மேற்கொள்ளுங்க. குரு 12ஆம் இடத்துல உங்க ராசியில இருக்கக்கூடிய கேது
8ஆம் இடத்துல சனி. நல்ல மன அமைதி, தியான பயிற்சி மேற்கொள்ள கொள்ள நல்ல ஒரு அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். அதே போல் உடற்பயிற்சி செய்ய செய்ய உடல் ஆரோக்கியமும் சேர்த்து கொடுக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியில் உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆன்மீக ரீதியில தான் நீங்கள் ஆரோக்கியம் தேடணும். இல்லைன்னா அந்த பக்கம் வலிக்குது இந்த பக்கம் இருக்கும், நீங்கள் வீணான டாக்டருக்கு தான் செலவு பண்ணணும். உடல் உபாத்தை வேறு வகையில் கொடுக்கும். ஒரு பக்கம் வலி இருக்குதுன்னு ஒரு டாக்டர் போனால் அதுக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க. இன்னொரு 2 டாக்டர் போனால் வேறு மாத்திரை கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் அத்தனையும் நம்ம கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைன்னா தியான பயிற்சியும் யோகா பயிற்சி செய்து வருவது, இறைவனை சார்ந்து இருப்பதே கால சிறந்ததாக அமையும். சிவபெருமானை தவறாம வழிபாடு செய்யுங்க. உங்க ராசிநாதன் சிவபெருமான். ராசியில அமர்ந்த கிரகம் யாரு? கேது. அப்ப கேது சம்பந்தப்பட்ட தெய்வம் யார் தேடினால் விநாயக பெருமான். இப்ப விநாயகரை தினசரி வழிபாடு, சிவபெருமான் திங்கள் பிரதோஷ நேரம் வழிபாடு தொடர்ச்சியா செய்து வர வர உங்களுக்கு வாழ்க்கை உயர்வையே அமையும். உங்க கிரக பரிகாரம் உங்க மன பரிகாரமே அதிக தேவை. ஆனால் இருப்பினும் உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருப்பதால் ஒரு வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். சோதனை இருந்தாலும் இந்த வாரம் முடிவுக்குள்ள சாதனைக்கு உண்டான தருணமாக அமைந்துவிடும். எத்தனை நாள் தான் நம்ம சோதனையோட இருக்கிறது. அப்ப நம்ம சாதனை செய்யணும் அப்படிங்கிற அந்த சாதனைக்கு நீங்க தயாராகிடுங்க. அதனால உங்களுக்கு பல விதத்துல இருக்கக்கூடிய நீண்ட கால சொல்லக்கூடிய தூர தேச பயணம் அத்தனையும் உங்களுக்கு கைக்கூட தன்மை அதனால தான் கொடுக்குது. அது சூரிய பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான ஆற்றல் அதிகரிக்கும். நவகிரக வழிபாடு தவறாம செய்து வாருங்க. மொத்தத்தில கிரகம் ராகு கேது சேர்ந்து சர்ப்பதோஷமாகவே அமர்ந்திருப்பதால் ராகு கேது தோஷத்தோட அதனால நாகத்துக்கு வழிபாடு, நாகத்தம்மன், கருமாரியம்மன், பெரியபாளையத்தம்மன், எது கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை, நாகம் சார்ந்த ஆலயம், அதே போல் பள்ளிக்கொண்ட பெருமாள், பாம்பு மேல் படுத்திருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அதே போல கிருஷ்ணனை வழிபாடு, காளிங்க நர்த்தன கோலத்தில் வழிபாடு, நர்த்தன கோலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பெருமானை ஒரு படம் வைத்து பூஜை செஞ்சு வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஒரு சோர்வு கொடுத்தாலும் ஒரு தைரியத்தை அவர் மறைமுகமாக கொடுத்துடான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.